இப்போ நம்மக்கிட்ட வந்து கிராண்ட் ஐ10 இருக்குது. இதில் வந்து பிளாக் ஸ்மோக் வருதா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. அதுக்காக இப்போது அவர் என்ன பண்ணுறாரு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. I10 டீசல் டீசல் வெஹிக்கிள் நம்ம வந்து இப்போது டீகார்பனைசிங் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மிஷின் ஆன் பண்ணிட்டோம். இது டீகார்பனைசிங் மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் செட் பண்ணிடுவோம். இதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் அண்டு 6 amp நம்ம வந்து செட் பண்ணி இப்போ நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பேசிக் செக் பண்ணிடுவோம். எப்போவுமே ஒரு வெஹிக்கிளில் வந்து பேசிக் செக்னால் என்னென்னா என்ஜின் ஆயில் எப்போ மாற்றிருக்காங்க, டர்போவில் எதுவும் லீக் இருக்கா அல்லது இன்ஜெக்டர் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்ல செக் பண்ணிடுவோம். அந்த செக் ப்ராசஸ்லாம் இப்போ முடிஞ்சுது. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் வழியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் பாருங்கள். இந்த ஏர் ஃபில்டர் வழியாக தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஜினை பிரிக்காமல் இன்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்ஜின் டீகார்பனைசிங்னு பண்ணுவாங்க. இது பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா அன்வான்ட் வைப்ரேஷன் கம்மியாகும். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு பிக்கப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்மூத் டிரைவ் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அன்வான்ட் பிளாக் ஸ்மோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பாருங்கள், நான் இப்போ பண்ணுறேன். இந்த வெஹிக்கிள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது, நீங்கள் கஸ்டமர்கிட்டே அந்த ஃபீட்பேக் கேட்கலாம். நம்ம ஏதோ பெருசாக நினச்சோம் மொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணி அப்புறம் எதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஏர் ஃபில்டரில் மட்டும் ஒரு இது ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹோஸ் ஒன்று விட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி கார்பன் கிளீனிங் பண்ணியிருக்காங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்ஜின் டீகார்பனைசிங் சென்டர். இன்ஜின் டீகார்பனைசிங் சென்டர்னால் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வண்டி வாங்குவோம், ஓட்டுவோம். கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 30-40,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுனதுக்கப்புறம் அந்த புது வண்டியோட ஃபீலிங் இருக்காது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் ட்ராப் ஆகும், ஒரு மாதிரி அன்வான்ட் நாய்ஸ் க்ரியேட் ஆகும், ஒரு மாதிரி இறுக்கி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஓட்டுறது பார்த்திங்கன்னா 1 lakh 2 lakh ஓடின வண்டியெல்லாம் கூட ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த கார்பன் டெபாசிட் அதிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். என்ன ஆகும்னா இன்ஜினுக்குள்ளே கம்பஷன் சேம்பருக்குள்ளே இந்த டீசலோ ஒரு பெட்ரோலோ எரியும் போது என்ன ஆகும்னா உள்ளே வந்து ஒரு 70% கார்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போயிடும். மீதி இருக்கக்கூடிய 30% என்ன ஆகும்னா ஒரு லேயராக உள்ளேயே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிட்டு என்ன ஆகும்னா உள்ளேருந்து போகக்கூடிய ஏர் அண்ட் ஏர் ஃபியூவல் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை வந்து 100% எரிய விடாது. ஸோ இதை 100% எரிய விடாத காரணத்தினால தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்ஜினில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு அன்வான்ட் வைப்ரேஷன், நாய்ஸு, வண்டி வந்து
செகண்ட் கியர்லையோ தேர்ட் கியர்லையோ ஸ்லோ பண்ணி எடுக்கும்போது ஒரு பிக்கப் ட்ராப் ஆகி போகிறது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். மேஜர் கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஸ்மோக், ஹியூஜ் பிளாக் ஸ்மோக் இருக்கும் வண்டியில். அது பொல்யூஷன், பயங்கரமான பொல்யூஷன் உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த டீகார்பனைசிங் நம்ம பண்ணுறது. இந்த டீகார்பனைசிங்கிறது என்னென்னா இன்ஜினையே பிரிக்காமல், ஓகே, இன்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இது. இதை வந்து கார்பன் கிளீனிங்னு சொல்லுவாங்க. கார்பன் கிளீனிங் இதுக்கு முன்னாடி எப்படி கார்பன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி? ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா இன்ஜினோட ஹெட்டை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் முன்னாடியான ப்ராசஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டைம் எடுக்கும், ப்ளஸ் அதிகமாக செலவாகும். ஓகே, அதிக டைம் ஆகும், அதிக செலவாகும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஓடிட்டு இருக்கிற இன்ஜினை வந்து யாருமே பிரிக்க விரும்ப மாட்டாங்க. என் வண்டி ஓடிட்டு தானே இருக்குது, என் வண்டி நான் சீஸ் ஆகிடுச்சா, ஸோ இது ஒன்றும் அவசியமே இல்லை, எவ்வளோ மைலேஜ் ட்ராப் ஆனாலும் ஒன்றும் இது கிடையாது. பட் வண்டி அப்படியே தான் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியே பிரிக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண வேணாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டின மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு இது என்ன ப்ராசஸ்ன்றது. ஸோ அந்த ப்ராசஸ் மூலிமா ஏர் ஃபில்டர் வழியாக ஆக்சி ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ராசஸ். இதுக்கு வந்து எவ்வளோ நான் செலவாகும்? இதுக்கு செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம் காஸ்ட்டு தான் இது. ஒரு பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் 500 rupees ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500 rupees. என்ன பைக்காக இருந்தாலும் சரி 500 rupees சார்ஜ் பண்ணுவோம். கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் டு 1500 வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2000 சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது இதுக்கு லாரி, பெரிய பெரிய ட்ரக்ஸு, இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸும் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பஸ்ஸஸ்ஸு, ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். டீசல், பெட்ரோல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்து இந்த டீகார்பனைசிங் யூஸ் பண்ணலாம். சிலர் கேட்பாங்க, எனக்கு தான் புகையே வரலையே, எனக்கு தான் நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வெஹிக்கிள் 30,000க்கு மேலே ஓடிடுச்சு அல்லது 40,000க்கு மேலே ஓடிடுச்சுனாலே நீங்கள் டீகார்பனைசிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், இது வந்து என்ன ஆகும்னா உங்களோட இன்ஜினோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினோட லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதிலே நீங்கள் இதை பார்த்தீங்களாலே தெரியும். இதனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் மைலேஜ், உங்களோட மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட மைலேஜை அதாவது கம்மி பண்ணுறதே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன்ஸ் தான். உள்ளுக்கு போகக்கூடிய ஆம்பியல் மிக்சரை வந்து சரியாக எரிய விடாமல் அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸ் வந்துடும். 60-40 ரேஷியோவில் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா நமக்கு கரெக்டான எஃபிஷியன்சி கிடைக்காது. இப்போ அந்த ஒரு சர்ஃபேஸை க்ளீன் பண்ணி எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% வந்து பர்னிங் வந்துடும். 100% உங்களுக்கு பர்னிங் கிடச்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மல் ஆகிடும். வைப்ரேஷன், நாய்ஸு, உங்களுக்கு வந்து பிக்கப்பு, ப்ளஸ் உங்களுக்கு வந்து மைலேஜ், இது எல்லாமே நார்மலைஸ் ஆகிடும். அதுதான் நாங்கள் இங்கே சொல்லியிருப்போம். இன்க்ரீஸ் இன் மைலேஜ், இன்க்ரீஸ் இன் லைஃப் ஸ்பேனு, நாய்ஸ் கம்மியாகும், ஸ்மோக் ரெடியூஸ் ஆகும், ஒரு ஸ்மூத் ட்ரைவ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கார்பன் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க? இல்லை ப்ரோ, அதை தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ரிமூவ் பண்ணனாலே ஒரு இன்ஜின் ஒர்க் அது. இன்ஜினை பிரித்தா தான் உங்களுக்கு பண்ண முடியும். அதனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வெஹிக்கிள். அபவுட் 20க்கு மேலே தான், 20,000க்கு மேலே தான் ஆகும் அது. ஸோ அதை நீங்கள் பிரித்தா தான் அந்த கார்பன்ஸை ரிமூவ் பண்ண முடியும். இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும்போது உண்மையிலே ஒரு நல்ல டெக்னாலஜி தான். கரெக்ட். இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம வெஹிக்கிளை வந்து நல்லாவே பாதுகாக்கலாம். ப்ளஸ் இந்த அட்மாஸ்பியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு பொல்யூஷன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 80% உங்களுக்கு கம்மி பண்ணும். மெயினாக வந்து பொல்யூஷன், இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னாலஜி எப்போத்துலேருந்து இந்தியாவில் வந்து? இல்லை, இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இது ஓல்டு டெக்னாலஜின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு 2005-06 இருக்குது. ஸோ முன்னாடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை. பெரிய பெரிய மைனிங்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய ரிஃபைனரிஸ் ஏரியாவில் இது வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இது ஆட்டோமோட்டிவ் செக்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4-5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெளியே தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக என்னென்னு சொல்லணும்னா இது நிறைய பேருக்கு தெரியல. இந்த டாக்ஸி டிரைவர்ஸு அண்ட் இந்த பெரிய ட்ரக்கு ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு மைலேஜினை விட உங்களுக்கு வந்து அந்த வண்டி ஓட்டக்கூடிய ஃபீல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு ஸ்மூத் ட்ரைவ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வித்தின் ½ அன் ஹவரில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட வெஹிக்கிளில் வந்து ஒரு சேஞ்சஸ் தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அது நீங்கள் இதை பண்ணிவிட்டு போயிட்டு 1 வாரம் கழிச்சு தெரியும் அல்லது 10 நாள் கழிச்சு, அப்படி கிடையாது.
முடித்ததுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். இது உங்களோடது என்ன கார், என்ன ப்ராப்ளம்னால வந்தீங்க? கிராண்ட் ஐட்டன் 1.2 இன்ஜின் டீசல் வண்டி பிளாக் ஸ்மோக்காக வந்திருக்கேன். ஓகே, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? பிளாக் ஸ்மோக்கர்னால மட்டும் தான் வந்திருக்கேன். எப்படி இது உங்களுக்கு தெரியும் டீகார்பனைஸ் பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். வண்டி இப்போ ஓட்டி பார்த்தோம், என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுண்ணா உங்களுக்கு? பர்ஃபார்மன்ஸ் ஓகே. அந்த ஸ்மோக் போயிடுச்சா? டார்க்குது ஸ்மோக் பரவாயில்ல, போயிடுச்சு. ஓகே. ஆனால் இப்போ வந்து என்ன ப்ராசஸ்ன்னு வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனால் எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து சொன்னோம் இல்லையா, நம்ம இந்த டியூப் எடுத்துகிட்டு போய் ஏர் ஃபில்டர் வழியாக அனுப்பணும். இது உள்ளே என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரியணும். இது வழியாக என்ன ஆகும்னா ஆக்சி ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆக்சி ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுன்னா இன்ஜினுக்குள்ளே போயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்கு தெரியாது இந்த கேஸு, இங்கே பாருங்கள். ஸோ இது இந்த கேஸ் வந்து என்ஜினுக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸை எரித்து சைலன்சர் வழியாக வெளியே அனுப்பிடும். இதுதான் இதனோட ப்ராசஸ்ஸு. ஓகே. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி அந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு க்ளீன் ஆகி அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிட்டாலே உங்களுக்கு மற்ற எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த பிக்கப்பாக இருக்கட்டும், ஸோ அந்த ஸ்மோக்கு குறையிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாகிடும். 2 விஷயம் மட்டும் பார்த்துருங்க வண்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி. ஒன்று வந்து என்னென்னா, சைலன்சர் வழியாக ஆயில் லீக் ஆகக்கூடாது. அப்படி ஆயில் லீக் இருக்குன்னா உங்கள் இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்குது, அதை இன்ஜின் நம்ம பிரித்து தான் ஆகணும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்மோக். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஸ்மோக் வருதுன்னு சொல்லிட்டு ஒயிட் ஸ்மோக்கை அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஒயிட் ஸ்மோக்கை அரெஸ்ட் பண்ணாது. ஒயிட் ஸ்மோக்னால் என்னென்னா, உங்களோட கீழே இருக்கக்கூடிய சம்பில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பஷன் சேம்பரில் வந்து உள்ளே வருதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆயில் எரிஞ்சு வெளியே வந்தால் ஒயிட் ஸ்மோக் வரும். ஸோ அது வந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி இன்ஜினை பிரித்து தான் ஆகணும், உங்களுக்கு இன்ஜின் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 2ம் இல்லை, அல்லது இன்னொன்று இருக்குது. சில இடங்கள் பார்த்திங்கன்னா டர்போவில் வந்து லீக் இருக்கும். டர்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அடிச்சிருக்கும். இந்த டர்போ சிஸ்டமே எப்படின்னா, உள்ளே வந்து ஒரு ஃபேன் இருக்கும், வெளியே இருக்கக்கூடிய காற்றை கம்ப்ரெஸ் பண்ணி இன்ஜின்குள்ளே அனுப்புகிறது தான் அதனோட வேலையை. இந்த வெளியே இருக்கக்கூடிய காற்றை இழுத்து அது அந்த ஃபேன் சுற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, லூப்ரிகேஷனுக்காக அதுக்கு ஒரு ஆயில் சப்ளை ஒரு லைன் ஒன்று இருக்கும். இப்போ இந்த டர்போவுடைய ஃபேன் வீக் ஆகிடுச்சுன்னா இது என்ன ஆகும்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய ஆயில் வந்து வெளியே இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிடும், அவுட்டரில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த ஆயில் பட்டு அந்த காற்று போகிறனால கூட உங்களுக்கு பிளாக் ஸ்மோக் வந்து எக்ஸசிவாக வரும். ஸோ அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸை வந்து இதில் அரெஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டர்போ பார்த்து ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு பிளாக் ஸ்மோக் வருதுன்னா இதில் கம்பல்சரி இதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. ஆடியன்ஸ்க்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, டைமிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வானகரம் டோலுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே சர்வீஸ் ரோட்டில் இருக்குது. இப்போ மதுரை வாயிலேருந்து வந்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்டில், நீங்கள் போரூர் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோடு. உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, இது ஓசோன் ஆட்டோ கேர்னு பேர். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 8608138110 நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 7010692580 இன்னொரு நம்பர்லையும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, என் வெஹிக்கிள் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கான ஹெல்ப் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். சரி.